இது ஒரு நிமிட கதை தான் உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் பலவீனமானவன், என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு சிறுவனுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன பதில் என்னன்னு இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். ஸ்டோரியை பார்க்க போதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு சிறுவன் கிட்ட ஆற்றை கடக்க சொல்லி சொல்றாரு. அதற்கு அந்த சிறுவன் சொல்றான், நான் ரொம்ப பலவீனமானவன், என்னால இந்த ஆற்றை கடக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த பதிலை கேட்ட விவேகானந்தர், நீ பலவீனமானவன்னு சொல்லாத, எழுந்து நின்னு என்னால முடியும், நான் பலமானவன்னு சொல்லு, அப்பதான் உனக்கான வலிமை உனக்கே தெரியும்னு சொல்றாரு. அந்த சிறுவனும் மறுபடியும் முயற்சி செய்யறான், வெற்றியும் பெறான். இந்த 4 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான வலிமை உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1, சொல்லும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு, அதனால எப்பவுமே என்னால முடியும், நான் வலிமையானவன்னு சொல்லுங்க. நம்பர் 2, வெற்றி உள்ளே இருந்து தான் தொடங்குது, உடல் வலிமை இல்ல, மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். நம்பர் 3, உங்களோட சந்தேகம் தான் மிகப்பெரிய எதிரி, அதனால அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்பர் 4, தைரியம் தான் வெற்றியை கொடுக்கும், அதனால எந்த ஒரு செயலையும் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க.